ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வெஜிடபிள் பிரியாணி ஒரு வாட்டி பண்ணி பாருங்கள். கொஞ்சம் கூட மிஞ்சாது, எல்லாமே காலி ஆகிடும். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1.25 டம்ளர் அரிசி எடுத்துருக்கிறேன். அந்த அரிசியை நல்லா கழுவி ஊற வச்சிடலாம். பாஸ்மதி அரிசி தான் எடுத்துருக்கிறேன் நான். அரிசி கழுவி இப்போ ஊற வச்சாச்சு. இது ஊறிட்டே இருக்கும்போது நம்ம காய்கறியெல்லாம் வதக்கிடலாம். அதுக்கு கொஞ்சமாக குக்கரில் எண்ணெய் ஊற்றி அடுப்பை ஆன் பண்ணியாச்சு. பட்டை, ஏலக்காய், கிராம்பு, அன்னாசிப்பூ, 2 பிரிஞ்சி இலை இதெல்லாமே போட்டு கொஞ்சம் வதக்கிடலாம். வதக்குனதுக்கப்புறம் ஒரு 2 வெங்காயம், 1.25 கப் அரிசிக்கு ஒரு 300 கிராம் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 2 பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி அதையும் வதக்கிடலாம். வதக்கும்போது நான் உப்பு எதுவுமே இப்போ போடலை. உப்பே இல்லாமல் வதக்குனா தான் கொஞ்சம் நல்லா வதங்கும். அதுக்காக தான் எனக்கு உப்பு இல்லாமல் வதக்குறது பிடிக்கும். அதனால நான் உப்பு இல்லாமல் வதக்கிட்டேன். இப்போது 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம். அதையும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். அடுத்து நம்ம போட போகிறது கேரட்டு, பீன்ஸு, பச்சை மிளகாய் இதுதான் போட போகிறோம். ஒரு கேரட் எடுத்துருக்கிறேன், ஒரு 7-8 பீன்ஸ் எடுத்துருக்கிறேன், 2 பச்சை மிளகாயை நடுவில் கீறி வச்சுருந்தேன். அதையும் போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கிடலாம். இதை கொஞ்சம் வதக்குனதுக்கப்புறம் ஒரு தக்காளி எடுத்திருக்கேன், கொஞ்சம் பெரிய சைஸு. அதையும் அது கூடவே பச்சை பட்டாணி, ஃப்ரெஷ் பட்டாணி இருக்குல்ல, அதையும் கொஞ்சமாக போட்டு கொஞ்சம் வதக்கிடலாம். வெஜிடபிள் பிரியாணி பண்ணும்போது எப்போவுமே உருளைக்கிழங்கு போடுவாங்க. நான் இதில் உருளைக்கிழங்கு போடலை. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. அதை இந்த வீடியோ முடிவில் சொல்கிறேன், ஏன் போடலைன்னு சொல்லிட்டு. இப்போ தக்காளி லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் உப்பு போட்டுடலாம். இந்த நேரம் தான் நான் உப்பு போடுறேன். இது வரைக்கும் நான் உப்பு போடவே இல்லை. உப்பையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். இப்போ அரை லெமன் ஜூஸ் போட்டிருக்கேன். அடுத்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு தயிர். இந்த ரெண்டையும் போட்டு கொஞ்சம் நேரம் கிளறி விட்டுடலாம். இந்த மாதிரி நீங்கள் வெஜிடபிள் பிரியாணி பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 1 பாட் வெஜிடபிள் பிரியாணி ஒரு 10 நிமிஷத்தில் சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ ஒரு அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள், இவ்வளோ தான் மசாலா போட்டிருக்கேன். பிரியாணிக்கு எப்போவுமே மசாலா அதிகமாக போடக்கூடாது. வதக்கிறது மட்டும் நல்லா வதக்கிக்கணும். வெங்காயத்தை கோல்டன் கலரில் வதக்கும் போதே நமக்கு நல்ல மனம் வந்துடும். அந்த பிரியாணியோட மனமே வர ஆரம்பிச்சிடும். வதக்கிறது மட்டும் நல்லா வதக்கிக்கணும். 1.25 கப் அரிசிக்கு 2.5 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். 1க்கு 2 அளவு தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் உப்பு, காரம், புளிப்பு இதெல்லாம் நம்ம இந்த நேரம் பார்த்துக்கணும். இந்த தண்ணி கொதிக்கட்டும். இப்போ இதில் மல்லி, புதினா போடலாம். இதில் போடுற புதினா என்னுடைய மாடி தோட்டத்துலேருந்து நான் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக பறிச்சுட்டு வந்து தான் போடுதேன். நல்ல மணமாக இருக்கும். தேவைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பறிச்சுப்பேன். ஏன்னா நான் மாடி தோட்டத்தில் புதினா வச்சுருக்கிறேன். இதெல்லாம் போட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போ நல்லா கொதிச்சுட்டு இருக்குது. அரிசியை கொட்டிடலாம். அரிசியை ஊற வச்சுருந்த அரிசியை நல்லா தண்ணியை வடித்து தண்ணி இல்லாமல் கொட்டியிருக்கிறேன். இப்போ அரிசியை போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் மெதுவாக மிக்ஸ் பண்ணி விடலாம். அரிசி உடையக்கூடாது, அதுக்காக தான். இப்போ எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்து உப்பு, புளிப்பு, காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு குக்கரை மூடி 2 விசில் விட்டுறலாம். காய்கறி போடும்போது நான் சொல்லியிருந்தேன் உருளைக்கிழங்கு இதில் போடலை. அதுக்கு ஒரு ரீசன் இருக்குதுன்னு. ஏன் போடலைன்னா இதுக்கு தொட்டுக்க ஃபிங்கர் சிப்ஸ் தான் பண்ண போகிறோம் உருளைக்கிழங்கு வச்சு, அதனால தான் போடலை. இப்போ பாருங்கள் நம்மளுடைய வெஜிடபிள் பிரியாணி எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சுன்னு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஈஸியாகவும் ஒரு 10 நிமிஷத்தில் பண்ணிடலாம். கண்டிப்பாக நீங்களும் இந்த பிரியாணியை ட்ரை பண்ணுங்கள். இது ரொம்ப சிம்பிளாக பண்ணியிருக்கிற வெஜிடபிள் பிரியாணி தான். மசாலா எல்லாம் பெருசாக எதுவுமே போடலை. நீங்களும் கண்டிப்பாக இந்த பிரியாணியை ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.